அன்பு கலந்த இனிய வணக்கம் ரசிக பெருமக்களே. ஜூன் 3ஆம் தேதி 2014 ஆண்டு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆனால் இன்று செய்தி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புகள் கொண்டு வரும் செய்திகள் மகிழ்ச்சியா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காலநிலை மாற்றத்திலே அதிகம் இந்த கரிசனை செலுத்தாத மக்களினால் அல்லது மனிதர்களினால் ஏற்படக்கூடிய விளைவு. ஏனென்றால் காலநிலை மாற்றத்திற்கு கரிசனை காட்டாமல் உலக வெப்பமயமானதுக்கு அதிகம் துணை புரிகிற ஒரு தவறான காரணிகளும் மனிதர்களாகிய நாம தான் இருக்கின்றோம். அதற்கு குறிப்பாக இந்த கேபிட்டலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற மூலதன முதலீட்டு வன்மம் கொண்ட படைப்பாளிகள் அல்லது இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன என்று சொல்லலாம். அதன் விளைவுகள் கால மாற்றத்துக்கு இப்போது கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கொள்கிறது இயற்கை. நாங்கள் எப்போது எதிர்பார்க்கிறோமோ அப்போது மழை வெயிலோ இல்லாமல் அதிகப்படியான வெயிலை நீண்ட காலம் கொடுத்து குறைந்த காலகட்டத்திலே தொடர்ந்து அதிகப்படியான மழையை பெய்ய வைத்து காலநிலை மாற்றத்தை இயற்கையும் எங்களுக்கு சவாலாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முகம் கொடுக்கும் நாம் சரியான திட்ட நுட்பத்தில் இல்லை. 3 நாட்கள் தான் மழை பெய்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவிலே வடிகால்களையும் ஏனைய செயற்பாடுகளையும் நாங்கள் மந்த கதையிலே செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தெளிவான சிந்தனை இல்லை. அதனால் எமக்கேதான் உயிரிழப்பும் பாதிப்பும் ஏற்படுகிறது என்கின்ற செய்தி தான் கவலைக்கிடமான செய்தி. இன்று பத்திரிகைகள் அதிகம் தாங்கி வந்தது என்பதுதான். என்னோடு செய்தி அறையிலிருந்து இது பற்றி மேலதிகமாக தகவல்களை தருவதற்கு ஜெகநாத் கண்ணாங்களோடு கலையகத்தில். வணக்கம் ஜெகநாத். வணக்கம் கஜமுகான். அந்த அடிப்படையில் இன்று தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புக்கு செல்கின்றோம். ஏனென்றால் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தான் குறிப்பாக மக்களினுடைய இழப்பு பற்றி கொண்டு வருகின்றது. இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் எந்த மத இன சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு உயிர் என்பது அது மனிதன்தான். உயிரிழப்பு என்றது இழப்பு தான். வெள்ளம் மண் சரிவு 15 பேர் உயிரிழப்பு. களுத்துறை, கொழும்பு, ரத்னபுரி மாவட்டங்களில் அடைமழை. 4820 பேர் இடம்பெயர்வு. வீடுகளுக்கு சேதம். மழை வீழ்ச்சியினுடைய அந்த மில்லிமீட்டர் கணக்குகளையும் கூட பிரதான தலைப்பிலே கட்டமிடப்பட்ட பகுதியிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். களுத்துறையில் 200 மில்லிமீட்டர், காலி மாத்தறையில் 100 மில்லிமீட்டர், கொழும்பில் 102.8 மில்லிமீட்டர், அவிசாவலையில் 135 மில்லிமீட்டர். உண்மையில் பார்ப்பதாக இருந்தால் இந்த ரப்பர் தோட்டம் அதிகம் உள்ள களுத்துறை, அவிசாவலை அதுவும் பின்பகுதியிலே ஒன்றாக இணையக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் கூடுதலான மழை வீழ்ச்சிகள் பதிவாகியதாக தெரிகிறது. குறிப்பாக அவிசாவலையில் பெய்யக்கூடிய மழை கூடுதலாக களுத்துறை மாற்றத்துக்கு தான் அடித்து செல்லப்படும். ஏனென்றால் குருவிட்ட, ரத்னபுரி போன்ற பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய ஆறுகள், கழுகங்கை போன்ற ஆறுகள் களுத்துறை நோக்கித்தான் செல்லும். ஆகவே அதுவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு, பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய களுத்துறை மாவட்டத்தின் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது தும்பஸ் பூமி என்று சொல்வார்கள், மும்மண் பூமி என்று சொல்வார்கள். அதாவது செம்மணலும் இருக்கும், குறிப்பாக களிமண்ணும் இருக்கும். அதே நேரம் ஆற்றுப்படுகை அல்லது கடல் மண்ணும் இருந்து இருக்கக்கூடிய மும்மண் பூமி என்பதுதான் களுத்துறை மாவட்டத்தினுடைய அந்த சொல். ஆகவே ஒவ்வொரு முறையும் மழை வீழ்ச்சிகள் அதிகமாக அந்த மாவட்டத்திற்கு ஒரு இத்தகைய ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் காரணமாக இருக்கின்றது அதன் அமைவிடம். நேற்றைய தினமும் அதிகாலை முதலே கஜமுகன் மிகவும் ஒரு கவலைக்குரிய செய்திகள் தான் வந்த வண்ணமே இருந்தன. அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு பெய்த கடும் மழை காரணமாக பலர், அதாவது சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் தான் தெரியும் என்ன நடந்திருந்தது. அக்கம் பக்கம் வீடுகளில் வீதிகள் எல்லாம் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருந்தன. உடைமைகள் எல்லாம் தண்ணீரால் அள்ளுண்டு செல்லப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் நேற்று இன்றைய பத்திரிகைகளை பார்த்தால் ஒவ்வொரு எண்ணிக்கையில் கூறப்பட்டாலும் கூட அன்னளவாக 15க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அனைத்து தமிழ் பத்திரிகையும் நாங்கள் பெருமிதமாக சொல்லலாம், அனைத்து தமிழ் பத்திரிகைகளும் குறிப்பாக இந்த மண் சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய செய்திகளை தான் பிரதான தலைப்பாக கொண்டு வந்திருக்கின்றன. சிங்கள பத்திரிகைகள் மொத்தமாக 9 தேசிய பத்திரிகைகள் இருக்கின்றன. அவற்றில் 7 தேசிய பத்திரிகைகள் இதே செய்தியை கொண்டு வந்திருக்கின்றன. அரசாங்க பத்திரிகையான லேகோஸ் என்று சொல்லப்படுகின்ற டெய்லி நியூஸ் மற்றும் தினமின பத்திரிகை மாத்திரம்தான் ஜனாதிபதியினுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு சம்பந்தமான அறிக்கையை பிரதான தலைப்பாக கொண்டு வந்திருக்கின்றன என்பதை நான் ஞாபகப்படுத்தலாம். ஆகவே குறிப்பாக 90க்கும் மேற்பட்ட விதமான ஊடகவியலாளர்கள் மக்கள் சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களும் யோசிப்பார்கள் இந்த தலைப்புக்கு பிறகு என்பதும் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் தினகரனை நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
லேக் ஹவுஸில் இருந்து வரும் தமிழ் பத்திரிகை பிரதான தலைப்பாக வெள்ளம் மண் சரிவு 15 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கிறது. மீட்பு பணிகளில் முப்படைகள் என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும் அதற்கு கீழே இருக்கின்றது. 500 ராணுவ வீரர்கள், கடற்படையினர் 10 மீட்பு குழுக்கள், 2 ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலையிலே எனக்கு சத்தம் கேட்டது கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ என்ற கேள்வியும் இருக்கிறது. நேற்றைய தினமும் சில இடங்களுக்கு இந்த வீதிகள் எல்லாம் நீரில் மூழ்கி இருந்ததன் காரணமாக நெருங்குவதற்கு கூட முடியாத நிலை இருந்தது. ஆகவே உடனடியாக முதலில் விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் கடற்படையினரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். இன்று பத்திரிகையில் பார்த்தாலும் தெரியும், நேற்றைய தினம் நாங்கள் செய்திகளிலும் வெளியிட்டிருந்தோம், வீதிகளில் எல்லாம் படகுகள் தான் பயணிக்கின்றன. அதாவது வாகனங்கள் ஒன்றுமே செலுத்த முடியாத ஒரு நிலை தான் காணப்படுகிறது. அந்த வகையில் கடற்படையினரும் தமது 8 மீட்பு குழுக்களை உடனடியாக அங்கு அனுப்பி வைத்திருந்தது. இராணுவத்தினரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஜெகநாத் கண்ணா, குறிப்பாக இந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது கல்லுத்தறை மாவட்டம் அந்நியப்பட்ட ஒரு மாவட்டமாக நினைக்கக்கூடும். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட புலசிங்கல, மத்துகம, அகலவத்த இந்த அனைத்து பகுதிகளிலும் தமிழர்கள் வாழுகின்ற ரப்பர் தோட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. தமிழர்கள் தான் கூடுதலாக, அதாவது இந்திய வம்சாவளியினர் என்று சொல்லப்படக்கூடிய தோட்டப்புறத்துக்கு தொழில்களுக்காக வந்தவர்களுடைய கீழ் நிலப்பரப்பில் இருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவிசாவலையும் அப்படித்தான். அதே போன்று அங்கு இருக்கும் அந்த தமிழ் சமூகம் கவனிப்பாரற்று காணப்படும் ஒரு சமூகமாகவும் இருக்கின்றது. அதே நிலை அவர்கள் பின்தங்கிய ஒரு நிலையிலும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பாக மறைந்து வாழும் ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக உயர் கல்வியை கற்பதற்கான பாடசாலைகளை தேடுவதற்கும் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிற என்பதை நாங்கள் கூறலாம். இந்த நேரத்தில் அதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்து நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்லலாம். அரல கங்கவிலவில் டிமோ மரத்துடன் மோதி விபத்து, 3 பலி, 14 பேர் காயம். டிமோன்றது சின்ன அந்த டிமோ பட்டா என கூறும் அந்த லோரி, சிறிய ரக லோரி ஒன்று. இது ஒரு மரத்தில் மோதியதால் 3 ஸ்தலத்திலேயே உயிரிழந்து மேலும் 14 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இதில் சிறுவர்கள் எல்லாமே இதில் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த கிராமப்புறங்களில் இவ்வகையாக செல்வது வளமை. குறிப்பாக வெசாக் காலகட்டத்தில் அப்படி நாங்கள் பார்க்கின்றோம். டிராக்டர்கள், இந்த மாதிரியான சிறிய வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக இந்த டிமோ பட்டாவை எடுத்துக்கொண்டால் இதில் தற்பொழுது 3 உயிரிழந்து 14 பேர் காயம் என்றால் 14 பேர் அதில் ஏற்றப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இதில் 12 சிறுவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பார்க்கும் பொழுது அதிக அளவிலான எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்றி செல்ல 32 வயதான தமயந்தி லியனகி என்ற பெண்ணும் சமோதி தெய்மினி என்ற 12 வயது சிறுமி, இவர்கள் இருவரும் தாயும் மகளும். அதே பெரியப்பா, அவரின் பெரியப்பாவும் இதில் 40 வயது அபேரட்ட பண்டா என்கின்ற 6 குழந்தைகள், 3 பெண்கள், 2 ஆண்கள் படுகாயமடைந்த நிலையில் புலனறுவை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இவ்வளவு 3 பலியாக கூடிய அளவுக்கு ஒரு மரத்துடன் டிமோ போதுகிறதா இருந்தால், அதாவது போலீசாருடைய எதிர்கூறன்படி அவர் நித்திரை, அதாவது கண் அயர்ந்ததனால் தான் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இந்த வேகத்தில் அவர் நித்திரை கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கணும். வேகம் மிதமாக இருந்திருந்தால் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இவற்றையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். சாக் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்தமை சரியான முடிவே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலாவது கூட்டத்தொடர், அவர் மோடி பிரதமர் ஆகியதன் பின்னர் சந்தித்த முதலாவது கூட்டத்தொடரிலே தான் சாக் தலைவர்களை அழைத்து உலகிற்கு நான் ஒரு அறைகூவல் ஒன்று விடுத்திருக்கிறேன் என்ற மீண்டும் ஒரு அழுத்தமான பதிவை, அதாவது கடந்த காலம் முழுவதும் இந்த சாக் நாடுகளுக்குள்ளே பல்வேறு முரண்பாடுகள் இருந்தன. தற்பொழுது ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரும் வகையில், குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர் கூட அந்த சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் முதற் தடவையாக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு ஒரு பிரதமரை சந்தித்து அவரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு தற்பொழுது நரேந்திர மோடி ஒரு சுமூகமான சூழலை இந்த பிராந்தியத்திற்குள் ஏற்படுத்துவதற்கு முனைகின்றார் என்பதுதான் இதில் தெரிய வருகிறது. அடுத்து நாடளாவிய ரீதியில் 250 தொழில்நுட்ப பீடங்களை நிறுவும் தேசிய திட்டம் நேற்று அங்குரார்ப்பணம். 2000 கோடி ரூபாய் செலவு, ஜனாதிபதி தலைமையில் வைபவம். இந்த தலைப்பு தான் குறிப்பாக டெய்லி நியூஸ் மற்றும் தினமின பத்திரங்களுடைய பிரதான தலைப்புகளாக இருந்தன. நாடளாவிய ரீதியில் 250 தொழில்நுட்ப பீடங்களை நிறுவும் தேசிய திட்டம் நேற்று அங்குரார்ப்பணம். 2000 கோடி ரூபாய் செலவு மிகவும் அதிகம். ஜனாதிபதி தலைமையில் வைபவம் என்கிற செய்தி இருக்கிறது. அன்னளவாக இதன் 10%, அதாவது 200 கோடி ரூபாய் செலவாவது இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்ற நேற்றைய தினம் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்ட சில காட்சிகளையும் உங்கள் செய்தி அறிக்கையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பணவீக்கம் 3.2% வீழ்ச்சி என்று சொல்லுகின்றார். மனித உரிமைகளுக்கான காரணம் காட்டி இலங்கை வரும் முதலீடுகள் உதிர்ப்பாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்த செய்தி இங்கே இருக்கிறது. கடந்த ஒரு 8 வருடங்களாக மத்திய வங்கியினுடைய அறிக்கையிலே
பல பொருளியலாளர்கள் சந்தேகங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றனர். நிச்சயமாக இதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய புள்ளி விவரமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் IMF உலக வங்கியும் அதே நேரத்தில் சர்வதேச பொருளியல் ஆய்வு மையமும் கூட இலங்கையினுடைய இந்த கருத்து மதிப்பீடு சம்பந்தமான ஒரு சந்தேகத்தை முன்கூட்டியே தெரிவித்திருந்தது. ஆனாலும் கூட அனைத்து வகையான சர்வதேச தரப்படுத்தல்களின் போதும் மத்திய வங்கி வெளியிடும் இந்த தரவுகள் தான் அடிப்படையாக வேறு வகையான தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கணிப்பீட்டு முறைமை ஒன்று மெக்கானிசம் ஒன்று இல்லை. எமது இந்த பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதெல்லாம் பார்க்கும் பொழுது உலக நாடுகளை விட அனைத்து நாடுகளையும் விட நாங்கள் முன்னிலையில் இருப்பதாக தெரிகின்றோம். ஆனாலும் பங்குச்சந்தை சில மையங்களை அடிப்படையாக வைத்துத்தான் வெளிப்படுத்தப்படும். ஆகவே உள் நிலவரங்கள் அல்லது இரண்டாம் தர கணிப்பீட்டு முறைமை சம்பந்தமான வெளிப்பாட்டு அறிக்கைகள் பெரிதாக தற்பொழுது ரூபாயின் பெறுமதி அன்றாடம் கடைக்கு சென்று ஒரு கிலோ அரிசியை வாங்குவவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கு. ஏனென்றால் இப்ப நீங்க ரூபான்னு சொல்றீங்க, ₹1 கையில இருக்கிற நீங்க பார்க்கலாது. பிச்சைக்காரர் கையில கூட ₹1 ₹5 பார்க்கலாது. ₹10 ₹1 தான் பார்க்கலாம். அதிலே நாங்கள் கண்டுகொள்ளலாம். உலக சந்தையில் பால்மாவின் விலை குறைந்துள்ளதால் இங்கே பால்மாவின் விலையை குறைக்கவில்லை என சிலர் கூறுகின்றார்கள். சுத்தமான பசும்பால் இங்கே இருக்கும் போது பால்மாவின் பின்னால் ஏன் செல்ல வேண்டும் என்று பசுவே சுந்தரியிடம் கேட்கும் சுந்தரியினுடைய கேலி சித்திரம் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. திறனுடைய ஆசிரியர் தலையங்கம் இயற்கை அனர்த்தம் ஏற்படுத்திய அநியாய உயிரிழப்புகள் என்று இருக்கின்றது. உண்மைதான், அநியாயம்தான். ஏனென்றால் சரியான முறையிலே நாங்கள் வடிகால்களை சிந்திக்காத தன்மை. அதே நேரத்தில் இரண்டு விடயங்கள் இருக்கு. மத்துகம பகுதியில் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை இவராலும் தடுக்க முடியாத ஒரு விடயம். ஆனாலும் கூட சில இடங்களில் இந்த மண்மேடுகள் அதை போன்று சுவர்கள் இடிந்து விழுந்தமைக்கு மனிதனின் செயற்பாடு தான் காரணமாக இருக்கின்றது. தாம் வீடுகளை அமைக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையாக அது முறையாக அந்த கட்டுமான பணிகளை முன்னெடுக்காமையும் இத்தகைய விபரீதங்களுக்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகை செல்ல வேண்டும். வீரகேசனுடைய பிரதான தலைப்பு சீரற்ற காலநிலையால் 17 பேர் பறி. அதாவது முதல் 15 பேர் தினகரன் பதிவு செய்தது, இங்கே 17 பேர் என்று சொல்லப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கினால் பெரும் அனர்த்தம், மீட்பு பணிகளில் விமானப்படையினரது ஹெலிகள் 1209 குடும்பங்களைச் சேர்ந்த 4820 பேர் பாதிப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கிடைக்கப்பட்ட அண்மைய புள்ளி விவரங்களின்படி 15,000க்கு மேற்பட்டவர்கள் இதனால் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற காலநிலை தொடரும் சாத்தியம் என்பது நாங்கள் இன்று காலையில் வீட்டிலிருந்து இந்த அலுவலகம் வரும்போது வானிலையை பார்க்கும் போதும் ஓரளவு புரியக்கூடியதாக இருந்தது. மேற்கு சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களில், அதாவது தற்பொழுது தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை, குறிப்பாக மேல் சப்ரகமுவா அதை போன்ற தென் மாகாணங்களில் இத்தகைய மழை எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அறிக்கை பார்த்து விட்டு ஒரு முறை வருவோம். இன்றே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுடன் இணையுங்கள், தந்தையும் தாயும் போன்று. பருவப்பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கப்பட்டது, குறிப்பாக நீண்ட கால வெப்பத்தின் பின்னர் பெரிய ஒரு பருவப்பெயர்ச்சி மழை முதலாவது துளி விழும் போது அனைவர் மனதிலும் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனாலும் அந்த சந்தோஷம் வெகு நேரம் நீடிக்கவில்லை. குறிப்பாக தென் மாகாண அதை போன்ற மேல் மாகாண மக்களுக்கும் இன்றைய தினமும் மாலை வேளையிலே 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்பதுதான் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலாம். நேற்று 7 மணிக்கு தொடங்கிய மழை இப்போது வரை ஓயவில்லை. ஆகவே மாலை என்பதை தவிர தொடர்ந்தும் பெய்து, ஆனால் வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. மாலை வேளையில் அந்த இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. செங்கலடி இரட்டை கொலை வழக்கில் 4வது எதிரி தவிர்த்த 3 பிழை. அதாவது தாயையும் தந்தையையும் மகளும் தனது 3 நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த கவலைக்கிடமான கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் சொல்ல கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாட்டு வடிவத்தை சீர்குலைத்த ஒரு கேள்விக்குருவாக்கிய ஒரு சம்பவம், மன்னிக்க முடியாத ஒரு செயற்பாடு. ஆனால் சட்டம் தனது கடமை எப்படி செய்யும் என்றால், உண்மையிலேயே இந்த கொலை இவர்களினால் செய்யப்பட்டதா அல்லது இவர்கள் தூண்டப்பட்டதான்னு பல கோணங்கள் இருக்கு. எப்போதும் உணர்ச்சி வசப்படுவது வளமை, ஆனால் சட்டம் தனது காரியத்தை சிறப்பாக செய்யும். அந்த அடிப்படையில் 3 பிணை வழங்கி இருக்கிறது. ஒருவருக்கு 50 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் ஆதன பிணை மற்றும் சரீர பிணைகளின் அடிப்படையிலே விடுதலை செய்திருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த கொலையின் முக்கியமாக, அதாவது இந்த கொலை செய்யப்பட்டவர்களின் மகள் அவருக்கான பிணை நேற்றைய தினம் மறுக்கப்பட்டிருக்கின்றது. சில காரணங்களினால் இந்த சம்பவம் ஒரு எனக்கு தெரியும், அதாவது செங்கலடியில் இருந்த ஒரு பிரபல வர்த்தகர் ஒருவரும் அவரது மனைவியும் தான் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலே நள்ளிரவு வேளையிலே கொடூரமான முறையில் கத்தியால் குத்தியும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம்.
29 இந்திய மீனவர்களுக்கும் விளக்கமறியல் என்கிற செய்தி இருக்கிறது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட கடந்த சனிக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இந்திய இழுவைப் படகு மீனவர்கள் 29 பேரும் நேற்று திங்கட்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டது. காட்சியோடு சொன்ன, அதாவது ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் கஜமுகன் தமிழக மீனவர்கள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். அதாவது நாங்கள் இனி இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்ல மாட்டோம் என. ஆனால் சொல்லி அது வார்த்தை முடிவடைவதற்கு முன்னரே 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தமிழக மீனவர்கள் எமது உறவுகள் என சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை மீண்டும் சூறையாடும் தமது செயற்பாட்டினை ஆரம்பித்து விட்டார்கள். எல்லை நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ தெரியவில்லை. சில வேளைகளில் திசை மாறுவதாக தான் அவர்கள் கூறுகின்றனர். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய காங்கேசன்துறை, ஊர்காவல்துறை, மன்னார், தலைமன்னார் போன்ற மண் நிலை வரை, அதாவது கடற்கரை வரை அந்த கடற்பரப்பை நினைத்திருக்கலாம். அதன் சரியான தெளிவின்மையாகவும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் இதை தமிழக அரசும் ஒத்துக்கொள்வதை போல இல்லை. அவர்களும் தமது பாரம்பரிய கடற்பிரதேசம் எனதான் அதை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆகவே கடற்கரையில் விழுகின்ற மீன் எடுத்தா கூட சில வேளைகள் இந்திய கடற்படையினர், இந்திய மீனவர்கள் எமது மீனவர்களை பறித்து கொண்டும் செல்லலாம். கவலைக்கிடமான செய்தி. இப்படித்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து, ராணுவத்தினரின் காணி சுவீகரிப்புக்கு எதிராக அச்சுவேலி மக்கள் போராட்டம் காணி அளவீடு எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது என்கிற செய்தியாக இருக்கிறது. காணி அளவீடு எதிர்ப்பினால் அது கைவிடப்பட்டது நேற்றைய தினம். அதாவது அந்த நோட்டீஸ் 2 என சொல்லப்பட்ட அறிக்கை ஒன்று ஏற்கனவே இந்த மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 9 பேர் உரிமை கோரும் ஒரு காணி, குறிப்பாக அச்சுவேலி அதே போன்று லுனாவில் ஆகிய பகுதிகளில் தான் இந்த 2 காணிகளும் இருக்கின்றன. இந்த காணி ஏற்கனவே என்றால் சில வருடங்களுக்கு முன்பதாக இதில் ஒரு இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இதன் அளவீட்டு பணிகள், அதாவது காணி சுவீகரிப்பு சட்டத்திற்கு அமைய முதலாவதாக அறிவித்தல்கள் வழங்கப்பட வேண்டும், அதை பிரசுரிக்க வேண்டும். பிறகு காணியை அளவீடு செய்தால் அந்த பணி பூர்த்தி அடைந்து சுவீகரிக்கும் ஒரு நிலமாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் நில அளவீட்டாளர்கள் ஏற்கனவே அந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த பகுதிகளுக்கு சென்று அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள முயற்சித்தார்கள். ஆனாலும் கூட மக்கள் அங்கு அந்த உரிமை கோரும் மக்களோடு சேர்ந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளும் அங்கு சென்று தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டதன் பயனாக நில அளவியலாளர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றதாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. நில அளவியலாளர்கள் இருந்ததனால் திரும்பி சென்றார்கள். ராணுவத்தை வெளியேற்றுவதே எமது குறிக்கோள். முல்லைத்தீவுக்கு நேரடி விஜயம் செய்த பின் முதல்வர் விக்னேஸ்வரன் கருத்து என்கிற செய்தியாக இருக்கிறது. முதல்வர் தொடர்ச்சியாக தான் முல்லைத்தீவுக்கு சென்றார். அவரும் சூளுரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இந்த செயற்பாட்டிலே தான், அதாவது வெளியேற மாட்டார்கள் என்பதுதான். நேற்றைய தினம் கூட நான் ராணுவ பேச்சாளருடன் அது லுனாவில் சம்பவம், அதாவது அச்சுவேலி சம்பவம் குறித்து பேசும் பொழுது அவரும் கூறியிருந்தார், நிச்சயமாக இந்த பகுதி தமக்கு தேவைப்படுவதாகவும், ஆனால் இது காணி அமைச்சினூடாகத்தான் இந்த சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், ஆகவே மக்களும் கூறுகின்றார்கள் ஏற்கனவே அங்கு நிரந்தர கட்டிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுதான் அந்த ராணுவ முகாம் இருக்கின்றது என. இதை விட்டு உடனடியாக தற்போதைக்கு ராணுவம் அங்கிருந்து வெளியேறும் சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நேற்று தினம் இந்த முல்லைத்தீவுக்கு சென்ற பொழுது மக்கள் கண்ணீர் மல்க தமது சில பகுதிகள், அதாவது கொக்கிலாய், கொக்கு தொடுவாய் மற்றும் கருவாட்டுக்கேணி போன்ற பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி, அதாவது இந்த மக்கள் பாரம்பரியமாக விவசாய நடவடிக்கை நாங்கள் நேரடியாக ஒரு சென்று பார்த்திருக்கின்றோம். அந்த பகுதி, அந்த மக்கள் தமது இந்த இன்றைய தினம் அதுக்கான உரிமை கோருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அது முதலாவதாக இவர்கள் கூறிய விடயம், இங்கு நிலக்கண்ணி வெடிகள் அகற்றும் பணிகள் பூரணப்படுத்தப்படவில்லை, ஆகவே இங்கு பிரவேசிக்க முடியாது என கூறிக்கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது இது தமது தேவைகளுக்காக இந்த காணி தேவைப்படுவதாக கூறி மக்களின் காணிகள், அதாவது அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதை நேற்றைய தினமும் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு முதலமைச்சரின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மோடி பிரதமராகியவுடன் லேடி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பின்னர் மோடியினுடைய செயற்பாடுகள் லேடிக்கு பிடிக்கவில்லை. லேடி நேரடியாகவே காங்கிரஸ் செய்த தவறையே நீங்களும் செய்கிறீர்கள் என்ற கடிதத்தை அனுப்பியிருந்தார். இப்போது மோடியும் லேடியும் சந்திக்கின்றார்கள். அதான் அந்த செய்தியாக இருக்கிறது. மோடி ஜெயா இன்று சந்திப்பு. முக்கியமாக இலங்கை விவகாரம், அதே போன்று இந்த மீனவர் பிரச்சனை குறித்தும் இதில் கலந்துரையாடப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. முதலில் இப்படி கலந்துரையாடலாம் எனும் போது அதற்கு முன்னமே எமது அமைச்சரவை பேச்சாளர் கேள்வி ரம்புக்கல் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாருங்கள்.
13 முழுமையாக அமுல்படுத்தினாலும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது, அமைச்சரவையின் பேச்சாளர் கூறுகிறார். அதாவது முதலாவது சந்திப்பின் போதே ஜனாதிபதிக்கு மோடி தெரிவித்தது 13வது திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். ஆனாலும் கூட நேற்று தினம் செயல்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த கதையோடு மற்றொரு கதை இருக்கு. டியூ குணசேகர சிரேஷ்ட அமைச்சர் ஹட்டனில் நடைபெற்ற, அதாவது செங்குடி சங்கத்தின் ஸ்தாபகர் ஓசி ராமையா அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். இதன் போது அவர் முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். வடமாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது, ஆனால் தெற்கிலே இருக்கும் எந்த ஒரு மாகாணத்துக்கு கொடுத்தாலும் அது ஒரு விபரீதமான முடிவாகத்தான் இருக்கும் என அவர் கூறியிருந்தார். ஆகவே நேற்று இது குறித்து ஊடகவியலாளர்கள் கண்டியில் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு அவர் பதிலளித்தபோது, நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம், அமைச்சரவை மட்டத்திலே எந்த ஒரு மாகாணத்திற்கும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது இந்த செய்தி குறிப்பாக லேடிக்கு சென்றாலும் மோடியுடன் அதை பற்றியும் பேசலாம். நிச்சயமாக, அதாவது மாகாண சபைகளின் அதிகாரத்திற்குள்ளே போலீஸ் அதிகாரமும் வருகின்றது. அடுத்த செய்தி, இலங்கைக்கு பதிலடி கொடுக்க இந்திய மத்திய அரசு தயங்காது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் தெரிவிப்பு. உண்மையாகவே நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்னை வரவழைக்கும் போது நான் துணிந்து சிரித்துக்கொண்டு உங்கள் வீட்டை வருகிறேனாக இருந்தால் உங்களோட எந்த கருத்தையும் நான் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றுதான் பொருள்படும். எனக்கும் உங்களுக்கும் உள்ளே இடைவெளி இருக்குமாக இருந்தால் நீங்கள் அழைப்பு கொடுக்கும் போது எனக்கு வேறு வேலை இருக்குன்னு நிராகரித்து விடுவேன். ஆகவே இலங்கைக்கு துணிகரமாக வரக்கூடிய மோடி அவர்கள் எதையுமே கதைக்கக்கூடிய துணிவுடன் வருவார் என்பது இது ஒரு உணர்வுபூர்வமான உதாரணம். இது ஒரு இயல்பான உதாரணம். இந்த இயல்பு நிலை, அதாவது யதார்த்த நிலை உண்மைப்படுத்தப்படுமா என்பது அரசியல் சாணக்கியத்திலே தான் தங்கி இருக்கிறது. பார்ப்போம். அடுத்து, இந்த மழை இப்போதைக்கு நிக்காதோ, 13வது சீர்திருத்தம் பற்றி ஜனாதிபதி இந்த சீசன்ல நினைக்கிற விஷயத்தை சீசனல் வேரியேஷனா தந்திருக்கிறார் கனி கேலி சித்திரமாக. இது இன்று வீரகேசரி பத்தினுடைய செய்தி. நாங்கள் விரைவாக செல்வோம் அடுத்து 2 பத்திரிகைகளுக்கு. சுடரொளி இன்று தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறது. சீரற்ற காலநிலையால் 15 பேர் பரிதாப பலி, தெற்கில் வெள்ளம், மண் சரிவு, ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு என்ற செய்தியாக இருக்கின்றது. சுடரொளி தேசிய பத்திரிகை, ஆனால் தெற்கில் வெள்ளம் என்கின்ற ஒரு பதத்தை பிரயோகித்திருக்கின்றது. பார்க்கலாம். அடுத்த செய்தி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் குழுவை அனுமதிப்பதா, சிபாரிசுகளை நிறைவேற்றுவதா, அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் வாசு. அரசுக்கே சொல்லுகின்றார் அமைச்சர். அதாவது இந்த ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழுவுக்கான அனுமதி மறுக்கப்பட்டால் இலங்கை சர்வதேச ரீதியில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க. குறிப்பாக அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார் அவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர் தான். ஆகவே உண்மையாகவே இந்த ஐக்கிய நாடுகள் ஏகாதிபத்தியத்தினூடாக செயற்படக்கூடிய எந்த அமைப்பையுமே அவர் உள்ளுணர்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க மாட்டார். அதாவது இவரும் சொல்லிவிட்டார், இந்த அறிக்கை ஒன்று உருவாக்கப்பட்டாலும் நிச்சயமாக அது இலங்கைக்கு எதிராகத்தான் அமைய போகின்றது என தனக்கு தெரியும் என கூறினார். ஆனால் இன நல்லிணக்கம் சம்பந்தமாக மிக நடுநிலைமையாக பேசுகிறார். ஆகவே ஒரு மனிதராக அவர் அமைச்சரவையிலே உயர்ந்து நிற்கிறார் என்பதை நாங்கள் மறைமுகமாக நேரடியாகவே ஒரு சிலர் மாத்திரம்தான் அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த செய்தி, பங்காளி கட்சி தலைவர்களை அவசரமாக சந்திக்கிறார் ஜனாதிபதி, உட்கட்சி பூசல்களை சமாளிக்க. ஆனால் ஜனாதிபதி எதை செய்தாலும் அது வெற்றியாதான் அமையும். எந்த ஒரு அதிகபட்சமான அழுத்தங்களும் அவருக்கு அழுத்தமாக இல்லை. மேடைகளில் அப்படி பேசினாலும் கூட ஜனாதிபதியை கண்டவுடன் அனைவரும் ஒரே சமமாக ஒரே வகையில் தான் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு சக்தி நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இன்று நாங்கள் எதிர்பார்ப்போம். அடுத்து 13 உறுப்பினர்களுடன் ஐக்கிய நாடுகள் விசாரணை குழு. ஏனென்றால் 13ஐ அமுல்படுத்துவதற்கு 13 என்று சொல்லப்படுகின்றது. ஆங்கிலத்திலே 1-3 என்றால் கொஞ்சம் டேஞ்சரஸ். குறிப்பாக இந்த ஹோட்டல்ஸ்ல கூட 13 என்ற அறையை வச்சிருக்க மாட்டாங்க. ஃப்ரைடே தி 13 என்பது அவர்களுடைய ஒரு இருண்ட தினம். எனவே இந்த 13 என்பது இலங்கைக்கு இருண்ட தினமா அல்லது ஐக்கிய நாடுகள் குழுவுக்கே இருண்ட தினமா என்பது காலப்போக்கில் தான் தெரியக்கூடியதாக இருக்கும். சுடரொலியுடைய கேள்வி ஆசிரியர் தலையங்கம், சீரற்ற காலநிலையும் சிந்திக்க வேண்டிய விடயங்களும். சீரற்ற காலநிலையும் சிந்திக்க வேண்டிய விடயங்களும் தான் தினகரன் பத்திரனுடைய ஆசிரியர் தலையங்கமும் கூட. நிச்சயமாக அனைவருமே இன்றைக்கு ஏற்றா சிந்தித்து இருக்கிறார்கள். கொஞ்சம் லேட்டா போச்சு, வடை ஊசி போச்சு, ஜே மோடியை சந்திக்க திட்டம், ஆயா சுட்ட வடை, ஜேபியினுடைய கேலி சித்திரம். ஆனால் இதுல ஒரு விடயம், இந்த மறைமுகமாக கடிதம் அனுப்புகிறார் இலங்கைக்கு, இது வாங்க நான் உங்களுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மாட்டேன் என்று ஒரு விடயம். குறிப்பாக குஜராத்துக்கு சென்று முதல்வர் மோடிக்காக வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தவரும் அதே நேரத்தில் நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டவரும் குறிப்பாக லேடி என்பது இங்கே தெரிய வேண்டும். லேடிக்கும் மோடிக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பும் இருக்கிறது. இருவரும் மிக சிறந்த நண்பர்கள். தேர்தல் காலத்தில் நாங்கள் பார்த்தோம், கடைசி ஒரு வாரம் வரை மௌனமாகத்தான் இருந்தார். அது கடைசி ஒரு வாரம் அரசியல், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நீண்ட கால ஒரு நட்பொன்று இருக்கிறது என்பது அதற்கு இணைப்பாலமாக சோ என்ற அந்த ஜெயலலிதாவினுடைய அட்வைசர்
இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாங்கள் கூறலாம். இது ஜேபியினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் இன்று வெளியாகிய தினக்குரல் பத்தினுடைய செய்திகள். மண் சரிவு வெள்ளம் 16 பேர் பலி, 7 பேர் காயம், ஒருவரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 15,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். கேப்பா பிளவு கத்துக்குத்தில் ஒருவர் பலி, மற்றொருவர் காயம். முல்லைத்தீவு முள்ளியவலை கேப்பா பிளவு பகுதியில் கத்துக்குத்துக்களாக ஒருவர் உயிரிழந்துள்ளனர், மற்றும் ஒருவர் காயமடைந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்றால், இந்த உளவியல் சிந்தனை, இந்த யுத்தத்துக்குள்ள அடிபட்டு வெளியில வந்த மக்கள், அதாவது இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மிக அழுத்தமான இருக்கிறது. அதாவது சிரிப்பதற்கோ அழுவதற்கோ இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான மனிதர்கள் உள்ள நிலையிலே இல்லை. ஒரு சின்ன விடயத்திலும் அவர்கள் வன்முறை கையாளக்கூட. இதுவும் ஒரு வீட்டில் நடந்த சிறிய தகராறு தான். பின்னர் இதற்கு முன்னரும் இப்படி ஒரு நிலை நடந்தது. ஒரு பாதுகாப்பு சிப்பாய் ஒருவர் தனது மனைவியோடு சண்டை பிடித்த ஒரு செய்தி ஒன்றும் வந்திருந்தது. ஆகவே இது பற்றி குறிப்பாக இந்த சுகாதார ஆரோக்கியம் மற்றும் உளவியலாளர்கள் அந்த இடங்கள் நோக்கி சென்று அந்த மக்களுக்கு ஒரு நல்ல பின் செயற்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தேவை இப்போது அதிகமாக இருக்கிறது. இப்போதுதான் யதார்த்தத்தில் அவர் பங்கு பெறுகிறார் நாங்கள் பதியலாம். அடுத்த செய்தி, முல்லைத்தீவு சென்ற முதலமைச்சரிடம் மக்கள் கைகூப்பி கண்ணீர் கோரிக்கை என்கின்ற செய்தி பார்த்தோம். ஆலய விடுதியின் மீது மண்மேடு சரிந்து குறுக்கல் மனைவி பலி, கலவுட தோட்டத்தில் சம்பவம். நான் முதலே கூறியிருந்தேன் பாருங்கள், ரத்னபுரி கலவுட தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியன் அம்மாள் விடியின் மீது மண் சரிந்ததில் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். தமிழர்கள் குறிப்பாக இந்திய வம்சாவளி மக்கள் கீழ்நில பரப்பான அவிசாவல்ல, ரத்னபுரி, களுத்துறை போன்ற ரப்பர் தோட்டங்களில் வாழுகிறார் என்பதற்கு இது செய்தி. எனவே தெற்கு என்று தனித்துவமாக பிரித்து காட்டுவதில் நாங்கள் முயற்சிக்க கூடாது. டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த அவசரகால நிலை பிரகடனம் வேண்டும், அரசை வலியுறுத்துகிறது ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்தி இருக்கிறது. இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலய கொடியேற்றம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். இயற்கையற்ற மீட்பு பணியில் முப்படையினரும் முழு வீச்சில் ஈடுபாடு, ஹெலிகள் படகுகளும் துரித சேவையில், யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுதல் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்க. யதார்த்தம் மண் சரிவு வெள்ளம் அல்ல, 5 வருடம் முடிவடைந்த யுத்தத்தின் பின்னர் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஐக்கிய நாடுகள் குழுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஐக்கிய நாடுகள் அழுத்தம். அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லினுடைய கருத்து. அழுத்தம் வரக்கூடிய பொதிப்பொருள், பிரதீப்பினுடைய கேலி சித்திரம், இரட்டிப்பு சிந்தனை. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. நிறைவாக நாங்கள் ஒரு 4 தலைப்பை பார்க்கலாம். குறிப்பாக மெட்ரோ செய்திகளை. மோசமான காலநிலையால் 15 பேர் உயிரிழப்பு, மரத்தில் சிறிய லொரி மோதி 16 பேர் காயம், ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரிய நிலையில் தனக்கு தானே தீமூட்டிய இளைஞர் மரணம். இது ஒரு கவலைக்கிடமான செய்தி அல்ல. இது நாங்கள் எப்படி சொல்வதாக இருந்தால் தேவையற்ற ஒரு செய்தி. ஏனென்றால் இப்படி கோழைத்தனமாக ஒரு புகலிட கோரிக்கைக்கு அங்கே ஆஸ்திரேலியாவிடம் சென்றால் அங்கே அது ஆஸ்திரேலியாவுக்கு சென்றவுடன் அப்படியே நித்திரை கொண்டால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஆஸ்திரேலியா சென்றாலும் நாளாந்தம் வேலை செய்ய வேண்டும். ஆஸ்திரேலியாவிலிருந்தும் கடத்தப்படுகின்றார். அதாவது ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது எவருக்குமே அகதி அந்தஸ்து வழங்கப்படுவதில்லை. இலங்கையை விடவும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய இடங்களுக்கு தான் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அங்கு செல்பவர்கள் ஐயோ எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைங்களை என்று கதறி அழுவதாகவும் செய்தி இருக்கிறது. இதை விட இன்னும் ஒன்று, உலகில் எந்த இடத்துக்கு சென்றாலும் நீங்கள் இலங்கையை விட அதிகப்படியான நேரம் நீங்கள் வேலையில் இருந்தால்தான் பணம் சம்பாதிக்கலாம். ஆகவே அதை கொஞ்சம் இலங்கையிலேயே நாங்கள் முயற்சித்து பார்த்து விட்டு நாங்கள் பின்னர் முடிவெடுக்கலாமே. இதெல்லாம் தேவையற்றதா, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லப்படுகின்ற தெரியும். நன்றி ஜெகநாத் கண்ணா, உங்களுடைய வருகை. நேரம் நிறைவடைந்து விட்டது. தொடரப்போகிறது குட் மார்னிங் ஸ்ரீலங்கா. இணைந்திருப்பது நான். எனவே இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன்.